மாட்டாள் கடவுளை நினைக்க மாட்டாள் கடிய பூஜை செய்ய மாட்டாள் கடிய பூஜை செய்ய மாட்டாள் அட்டகாளி 8 பேர்கள் அட்டகாளி 8 பேர்கள் பகவான் என்று சொன்னவர் பல்லுளையும் அடிப்பாளே சிவனார் என்று சொன்னவர் செவிட்டிலையும் அடிப்பாளே கடவுள் என்று சொன்னவர் கடவுள் என்று ஓங்கி கன்னத்தில் அடிப்பாளே ஓங்கி கன்னத்தில் அடிப்பாளே அங்கே அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் முப்புறத்து கோட்டையில 51ஆம் வருடத்தில அவ பகவான நினைக்கலையே பஞ்சாச்சாரம் பூசலையே அவ சிவனார நினைக்கலையே சிறந்த பூஜை செய்யலையே அவ பகவான் என்று சொன்னவரே பல்லுளையும் அடிப்பாளோ ராமா என்று சொன்னவரே அவன் நாக்கையும் அறுப்பாளோ சிவனார் என்று சொன்னவரே அம்பிகையே கார்வதியம்மாள் அவ செவிட்டிலையோ அடிப்பாளே அடிப்பாளே வாங்கே செவிட்டிலையோ 51வது வருடம் பிறந்த உடனே அம்மாவுக்கு ஆணவம் வந்துருச்சு அதம்பாதம் வந்துருச்சு அது வரைக்கும் லிங்கத்தை வைத்து அன்போடு பூஜை செய்து வந்தா 51வது வருடம் பிறந்த உடனே லிங்கத்தையும் மறந்தா பூஜையையும் மறந்தா பகவானையுமே மறந்தா நான் தான் பகவான் நாம் தான் கடவுள் என்ற ஆணவத்தோடு வாழ்ந்தான் பகவான் என்று சொன்னவரை பல்லிலையும் அடிப்பாளாம் சிவனார் என்று சொன்னவரை செவிட்டிலையும் அடிப்பாளாம் கடவுள் என்று சொன்னவரை ஓங்கி கன்னத்துல ஒரு அறை கடவுள் நாமத்தை யாரும் சொல்லக்கூடாது நாங்க தான் கடவுள் நாங்க தான் பகவான் என்ற ஆணவத்தோடு அட்டகாளி 8 பேர்களும் அந்த முப்புறத்து கோட்டையில் அரசாண்டு வருகின்ற வேளையில் ஆதி கைலாசத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை ஈரேழு உலகம் எல்லாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா எப்படி அம்மா ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை சிவனாரோட கைலாசம் சீர்குலைந்து இருக்குதையா பகவானோட கைலாசம் பாலடைந்து இருக்குதையா அங்க சொக்கரோட கைலாசோ ஜோதிமயம் அங்கு இல்லை உலகமெல்லாம் அங்க இருள்மயமா இருக்குதையா அது சமய வேளையிலே ஆதிசக்தி பார்வதியாள் அவ எண்ணாத எண்ணமெல்லாமே அம்மா எண்ணாத எண்ணமெல்லாமே அவ எண்ணுதாளே மனமதிலே சக்தியான பார்வதி ஆதி கைலாசத்தில் ஆண்டவன் என்னைக்கு 103 லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து இவ
வர வர பகவானுக்கு அங்க அருளே இல்ல. அருள் குறைஞ்சிடுது. ஆதி கைலாசமே அருள் இல்லாமல் இருள்மயமாக இருந்தது. சிவனாரோட கைலாசம் சரி சீர்குலைவா இருந்தது. பகவானோட கைலாசம் பாலடைந்து காணப்பட்டது. அவ பார்த்தால் பார்வதா தேவி பகவானுக்கு இருள் நீங்கி அருள் வரணும்னா என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்ன செய்யலாம்? பகவானுக்கு அருள் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன அடிக்கணும்? மேல அடிச்சு எழுப்பணுமோ? என்னதான் மேல அடிச்சு வில்ல அடிச்சாலும் சரி சாமிக்கு அங்க அருள் இருந்தாதான் அங்க வெளியில வந்து ஆடும். 145 மேல அடிச்சாதான் வருமோ? மேல அடிச்சா வரும். ஆனா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, புதியதாக ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, எதுக்கு அந்த கோவில்ல அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துதாங்க? 12 வருடத்திற்கு ஒரு தடவை அந்த ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்யணும். ஏன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு உரு எதுக்கு ஏத்தணும்? முதல் 4 வருடம் அந்த தெய்வத்தோட அருள் எங்க இருக்கும்? கருவறைக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் 4 வருடம் எங்க இருக்கும்? கொடிமரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 4 வருடம் எங்க இருக்கும்? பலிபீடத்தில் வந்து இருக்கும். அப்ப கருவறையை விட்டு வெளியில வந்துருச்சு. அப்ப நான் போனா 12 ஆச்சா? மறுபடியும் அந்த சாமியை கொண்டு கருவறைக்குள்ள ஏத்தணும். அதுக்கு தான் 12 வருடத்திற்கு ஒரு தடவை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அருளே இல்ல. நாலு மூணு ஏழுங்காரா அவர் பெரிய டீச்சர் எல்லாம் படிச்சிருக்காரு. 4 3 7 அவர்கிட்ட தான் கணக்கு. பில்லு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட கொடுத்துதான் பங்கு வைக்க சொல்லணும். வெக்கப்படுதாரோ? வெக்க வேணும் தானே. அதனால் 12 வருடத்திற்கு ஒரு தடவை மறுபடியும் அந்த சுவாமியை அருள் ஏற்றி கருவறைக்குள் கொண்டு போய் விடணும். அதுக்கு தான் 12 வருடத்திற்கு ஒரு தடவை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துதாங்க. அது தெரியாம என்ன கும்பாபிஷேகம் நடத்தினா மட்டும் போதாது. ஏன் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிடணும். சாப்பாடு போடுவாங்களா? அப்படியா? அப்ப கோயிலா சாப்பிட்டுதான் உடம்பு இப்படி இருக்கு போலுக்கு. அது கரெக்ட் தான். இப்ப சொன்னீங்க பாருங்க, வந்தவனே அம்மால கும்பிட்டுட்டு சாப்பிடுதோம்னு. அது கரெக்ட். கரிசர் வாங்குறதுக்கு அப்ப குடும்பத்தோட இந்த வேலையாத அலையுதீங்கன்னு சரிதானே? ஒரு வாரத்துக்கு வீட்டுல பொங்க வேண்டாம், அதையே சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? அப்படிலாம் இல்ல. என்ன பெண்ணா பிறந்தவ சிக்கனமா செலவு பண்ணுதா? அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு இருள் நீங்கி அருள் பெற வேண்டுமென்றால் ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பாலபிஷேகம் கொண்டு வந்து பால் குடத்தை கொண்டு வந்து பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆதிசக்தியான பார்வதி பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் அவ யாரை அழைக்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியால் ஆதிசக்தி பார்வதியால் கைலாசம் தன்னதிலே அட்டதுக்கு பாலகர்களை ஆதிசக்தி அழைப்பாளே. வாரும் அப்பா பாலகர்களே என்று பார்வதியால் அழைத்த போது அட்டதுக்கு பாலகர்கள் அம்மா பார்வதி என்னை அழைத்த விவரம் என்ன?
சமயம் கேட்ட போதே அங்கே ஆதிசக்தி பார்வதியால் ஏ அப்பா அப்பா பாலகர்களே அங்கே ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவன் தான் பகவானுக்கு ஐயா பாலாபிஷேகம் செய்யணுமே. ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு நாளுக்கு நாள் அருள்மயம் குறைந்து கொண்டே வருது. அதனால் நீங்க அட்டதுக்கு பாலகர் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து திருப்பார் கடலுக்கு சென்று எங்க அண்ணன் கோபால கண்ணன் கையினாலே நீங்க பால் குடத்தை வாங்கணும். பால் குடத்தை வாங்கி தலையில் சுமந்து கொண்டு நீங்க அட்டதுக்கு பாலகர் எல்லாம் கைலேங்கிரிக்கு வந்து ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்பா. அப்படி பாலாபிஷேகம் பண்ணணுமே ஆனால் ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்கும் என்ற ஆதிசக்தி சொன்ன உடனே என்ன அங்கே அப்படியே ஆட்டும் என்று அட்டதுக்கு பாலகர்கள் அங்க திருப்பார் நல்ல கடலதற்கு பாலகரும் வருவாரே அங்க திருமாலின் இடமதிலே அங்க திருமாலின் இடமதிலே அங்க பாலகரும் எது சொல்வார் சொல்லுவாரே. பாலகர்கள் ஏ ஐயாவே அர்ச்சுதரே உங்கள் திரு கரத்தாலே நீங்கள் பால் குடத்தை தர வேண்டும். நாங்க அட்டதுக்கு பாலகர்கள் அங்க தலையிலே சுமந்து கொண்டே அங்க கைலாசம் தன்னதற்கு அங்க கடவுளான பகவானுக்கு எப்ப கடவுளான பகவானுக்கு பால் அபிஷேகமோ செய்யணுமே செய்யணுமே. பால் அபிஷேகம் அது அட்டதுக்கு பாலகர் எல்லாம் ஆதி கைலேங்கிரி தனை கடந்து திருப்பார் கடலுக்கு ஓடோடி வருகின்றார்கள். அப்ப திருப்பார் கடலுக்கு வந்து திருமாலின் இடமதியிலே ஐயா அச்சுதா நாராயணா நவநீதா நந்தகோபாலா உங்களுடைய தங்கையாகிய பார்வதா தேவி உங்கள் கையால பால் குடத்தை வாங்க சொன்னார். அதை நாங்கள் தலையில் சுமந்து கொண்டு ஆதி கைலாசத்தில் ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தோமானால் ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்கும். நாளுக்கு நாள் ஆண்டவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அருளே இல்லாம இருக்காரு. அதனால அவருக்கு அருள் வரணும்னா நாங்க பால் குடத்தை கொண்டு போய் பாலாபிஷேகம் செய்யணும் என்ற அட்டதுக்கு பாலகர் எல்லாம் திருமாலிடத்தில் சொல்ல அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் அப்படியே ஆகட்டும் என்று திருப்பார் கடலுக்கு சென்றார். அதில் பால் குடத்தில் பாலை நிரப்பினார். அட்டதுக்கு பாலகர் கையில் திருமாலானவர் கொடுத்தார். அதை அட்டதுக்கு பாலகர் எல்லாம் வாங்கி கொண்டு எங்க போனோம் நம்ம எங்க போகணும் கைலாசம் போகணும். கைலாசத்துக்கு சீக்கிரம் போகணும். ஏன்னா ஆண்டவனுக்கு இன்னும் காவாசி தான் அருள் இருக்கு. அந்த அருள் குறையங்குள்ளையும் போய் நம்ம பாலாபிஷேகத்தை முடிக்கணும். அப்ப சீக்கிரம் கைலாசம் போகணும்னா எந்த வழியா போகலாம்? எந்த வழியா போலாம்? நல்ல சாட்டு வழியா ஒரு வழி சொல்லுங்க. என்ன பைபாஸ் ரோட்ல போய் நின்னா நேரா கைலாசம் போயிடலாம். அப்படியா? என்ன முடிவெடுத்தா? தைலமா கயரா? அப்படியா? சரி அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனுக்கு பிள்ளைகள் குட்டிலாம் இருக்கலாம். ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நாம் சீக்கிரம் கைலாசம் போகணும்னா நீங்க சொன்ன மாதிரி கயிறையும் போட வேண்டாம், தைலத்தையும் குடிக்க வேண்டாம். சாட்டுப்பத்து வழியா போலாம். சாட்டுப்பத்து வழியா எப்படி போக முடியும்? என்ன அப்படி போனா போக முடியாது. என்ன சாட்டுப்பத்து வழியா வில்லுக்கு தான் போக முடியும். சாட்டுக்கட்டு. ஆமா
ஷார்ட்கட் வழியா போகணும்னா ஆமா முப்புறத்து கோட்டை வழியா போனா கைலாசம் சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அப்ப அட்டதுக்கு பாலகர் எல்லாம் ஆமையா அட்டதிக்கு பாலகரெல்லாம் பால் குடத்தை சுமந்து கொண்டு முப்புறத்து கோட்டை வழியாக போக வேண்டும் என்று வருகின்றார்கள். ஆமா இந்த சிறப்பான வேளையில் பாடும் நம் புலமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டும் என்று அன்போம் பாலகரெல்லாம் பால் குடத்தை தலையில் சுமந்து கொண்டு முப்புறத்து கோட்டை வழியா சீக்கிரம் போகணும். ஆமா நடையும் தொலையணும் சீக்கிரமாகவும் போகணும். ஆமா பாலும் பொங்கணும். சரி பால் பொங்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யறது? நல்ல ஒரு பக்தி பாட்டா படிக்கணும். ஒரு பக்தி பாட்டா படிக்கணும். ஆமா பக்தி பாட்டு படிக்கணும். அம்மா நீ படிக்க பாட்டுல என்ன பால் இப்ப தன்னால பொங்கணும். பெரிய என்ன படிப்பாரு? பெரிய என்னன்னா ஆமா வளம் இருந்துதான் இடம் வரணும். முதல்ல நீ படி. அப்படியா படிங்க பாப்போம். பக்தி பாட்டு படிக்க சொன்னா சேத்துக்குள்ள போய் விழுதாரு. பக்தினாலே போதையா? இந்த பாட்டுல பால் பொங்கிச்சா? பொங்கல. தம்பி நீ படிப்பா. நான் என்ன பாட்டு படிப்பேன்? நல்ல பக்தி பாட்டா படிக்கணும். படிக்க பாட்டு என்னடி முனி அம்மா உன் கண்ணில மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே. நீ பின்னால போய் தானே இப்படி இருக்க. ஒழுங்கா இருந்தானே அப்படி இருப்பியா? பக்தி பாட்டு படிக்க சொன்னா நீ முன்னால போனா பின்னால வாரம்ங்க. இது பக்தி பாட்டா? என்ன நீ படிச்ச பாட்டுல பாலே பொங்கல். பால் பொங்கலையா? இப்ப எங்க அண்ணன் படிப்பான் பாரு பக்தி பாட்டா. என்ன படினே? நீ தான் படிக்கணும். படி. நீ படிச்சாதான் உனக்கு பங்கு தருவேன். அதனால அவன் 3 முடிச்சு போட்டதுனாலதான் முட்டாள ஆனானோ? அது மட்டும் ரொம்ப அறிவாளியா இருந்தியோனே. அப்படியா மாமா? நீங்க படிங்க பாப்போம். நீங்க படிங்க. போடு. படிச்ச யாரு பாட்டுலயும் பொங்கல. சரி எங்க மாமா படிச்ச பாட்டுல லேசா குலுங்குது. லேசா இப்பதான் குலுங்குது. ஆமா கொடை இப்பதான் குலுங்குது. ஆமா இப்ப அடுத்து அங்க படிக்கட்டும். அடுத்து அவர் பாட்டு நான் படிக்கணுமா? படி படி பாப்போம். ஏ சாமி வாயா சாமி. அப்படியா? சாமி பாட்டு தானே படிக்க சொன்னியா? சாமி பாட்டு படிக்க சொன்னேன். என்ன வாயா சாமி போயா சாமி நான் சொல்ல சொன்னேன். சாமி பாட்டு தானே படிக்க சொன்னேன். படி படி. எஸ் சாமி வாயா சாமி மந்திர சாமி மன்மத சாமி போகிரி சாமி. எஸ் சாமி. இல்ல அவனுக்கு கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப பழக்கம் இருக்கான். அதனால அவனுக்கு அந்த பாட்டு வருது. நீங்க படிச்ச யார் பாட்டுலயும் பால் பொங்கல. சரி இப்ப பால் எப்படி பொங்குதுன்னு மட்டும் பாருங்க. நான் படிக்கிட்டா? படிங்க படிங்க. கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா நாங்கள் சுமந்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா. ஹரஹரா சுமந்து வாரம் பால் குடத்தை பழனிமலை வேலனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரும் பால் குடத்தை சம்போ சங்கரா எடுத்து வாரும் பால் குடத்தை சம்போ சங்கரா. அரோகரா
சுமந்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கராக அரோகரா சுமந்து வாரம் பால் குடத்தை அங்க ஏழுமலை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா நாங்கள் எடுத்து வாரம் பால் குடத்தை சம்போ சங்கரா அரோகரா பாசி படர்ந்த மல முருகையா முருகையா கந்தையா கந்தையா பங்குனி தேர் ஓடும் மலை இல்லையா முருகையா பங்குனி தேர் ஓடும் மலை வேலையா முருகையா வேல் வேல் அரோகரா அங்க ஊசி படர்ந்த மலை முருகையா முருகையா கந்தையா கந்தையா உத்திராஜ காய்க்கும் மலை வேலையா முருகையா உத்திராஜ காய்க்கும் மலை மலை வேலையா முருகையா வேல் வேல் அரோகரா அங்க குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தானே சொன்னேன் என்ன நீ ஏன் அதுக்கு சிரிக்க கொண்டாட்டம் நீல அதான் தெரியும் என்ற அட்டதிக்கு பாலகரெல்லாம் பால் குடத்தை சுமந்து கொண்டு வருகின்ற வேளையில் ஆமையா ஆட்டம் ஆடி பாட்டு பாடி ஆமா அட்டதிக்கு பாலகரெல்லாம் பால் குடத்தை தலையில் சுமந்து கொண்டு சுமர்ந்து கொண்டு அங்க முப்பரத்து கோட்டை வழியாக வருகின்ற போது ஆமா அங்க அட்டகாளி 8 பேர்களுமாக என்ன என்னம்மா பார்த்தால் என் தாயான காளியம்மா ஆமாம்மா ஏ தங்கைமார்களே தங்கைமார்களே இங்க வாங்கடி வாங்கட்டி யாரோ ஆண்கள் குரல் கேக்குத மாதிரி இருக்கு ஆமா இதனால் இதுவரைக்கும் இந்த முப்பரத்து கோட்டை பக்கம் சரி ஆண்களே வந்தது கிடையாது ஆமா ஆனா இப்போ ஆண்கள் குரல் கேக்குத மாதிரி இருக்கு எதுக்கு எதுக்கு வாங்கடி நம்ம 8 பேரும் போய் யாருன்னு பாப்போம் 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 இந்த 8 பேர் அப்பதான் கோட்டை கதவை திறக்கா ஆமா வாசல்ல வந்து நிக்கா சரி அப்ப பார்த்தாலே தாயான காளியம்மா ஆமாம்மா அட்டதுக்கு பாலகர்கள் வருவதை கண்டார் கண்டார் ஏ அம்மா தங்கைமார்களே தங்கைமார்களே நான் சொன்னது சரியா போச்சு ஆமா நம்ம கோட்டைன்னு தெரிஞ்சும் சரி ஆம்பளைங்க 8 பேரும் சேர்ந்து இங்க வராங்க ஆமா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு போய் கேட்போம் ஆமையா என்று சாட்டையா ஆமா எடுங்க எடுங்க 8 பேரும் ஆளுக்கு ஒவ்வொன்னும் எடுங்க எடுங்க எடுங்கட்டி எடுட்டியா எடுங்கடி என்ற அக்கா தங்கை 8 பேர்களுமாக ஆமையா ஆள் ஆளுக்கு கப்பரை கையில் எடுத்தால் கப்பரை சூலாயுதம் பொன்பரம்பு உடுக்கு ஆமா வேப்பங்குலை வேப்பங்குலை எல்லாம் கையில எடுத்து 8 பேரும் கோட்டை வாசல்ல வந்து நிக்கா அப்ப அட்டதுக்கு பாலகரெல்லாம் பால் குடத்தை சுமந்து கொண்டு ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சர்க்குருநாதனே நமக ஆமையா ஆபத்தில் காப்பவனே ஆமா அநாதை ரட்சகா ஆமோ ஈசா இறைவா என்று ஆண்டவனின் திரு நாமத்தை சொன்னபடியே வருகின்றார்கள் ஆமையா அப்ப பார்த்தார் காளியம்மா என்ன ஆண்டவன் நாமத்தை சொன்னபடி வராங்க யார் வருது இவங்க யார் வரா ஆமா எங்க இருந்து வராங்க சரி என்று 8 பேரும் ஒன்று கூடி ஆமையா அட்டதுக்கு பாலகரை அழைத்து என்ன சொல்கிறாளே ஆனா என்னம்மா தேவர்களை மூவர்களை வாருங்கோ 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 தேவர்களை மூவர்களை வாருங்கோ 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 திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ எப்பா தேவர்களை மூவர்களை வாருங்கோ 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 ஐயா வாருங்கோ வாருங்கோ ஆமா வாருங்கோ வாருங்கோ
கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ எப்பா பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ பகவானுக்கு பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ பகவானுக்கு இந்த பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ எப்பா பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ ஓ பகவானுக்கு பகவானுக்கு அப்பா தேவ ஏ அப்பா அப்பா பாலகர்களே நீங்க எங்கிருந்து இங்கு வந்தீர் உங்க நாடு என்ன நகரம் என்ன நீங்கள் நடந்து வந்த விவரம் என்ன உங்க ஊரு என்ன பேரும் என்ன நீங்க ஒத்த வழி வந்தது என்ன நீங்க உள்ளதைத்தான் உள்ளபடி ஒளியாமல் சொல்லணும் வேண்டும் நீங்கள் ஒளியாமல் சொல்லாவிட்டால் விட்டாள் ஒளியாமல் சொல்ல சொல்லாவிட்டாளே நாங்கள் உம்மை சும்மா விடவே மாட்டோம் விட மாட்டோமே ஏ அப்பா பக்தர்களே பக்தர்களே எல்லாரும் இங்க வாங்க 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 நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க ஆமா அம்மா காளியர்களே காளியர்களே நாங்கள் ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு ஆமா பாலபிஷேகம் செய்வதற்காக போகிறோம் சரி ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு ஆமா பாலபிஷேகம் செய்யவா ஆண்டவனுக்கா எங்க கோட்டைக்கு முன்னால என்ன எழுதி போட்டிருக்கோம் என்ன என்ன கொஞ்சம் வாசி பாப்போம் என்ன வாசி கண்ணு தெரியல ஆ? கண்ணு தெரியல ஆனா பிறந்த ஆடவர்கள்லாம் எழுதிருக்கு நல்ல கண்ணை வச்சு பாருங்க என்ன என்ன ஆ, காளியம்மான்னு எழுதிருக்கா ஆமா அது மட்டும்தான் தெரியுதா வேற என்ன ஆண்களாய் பிறந்தவர்கள் எவரேனும் எங்க கோட்டைக்குள் வந்தார்களே ஆனால் வந்தார்களே அவர்கள் தலை அறுத்து தலைவாசலில் தொங்க விடப்படும் எப்படி அப்படின்னு நாங்க எழுதிருக்கோம்ல ஆமா அத தெரிஞ்சும் ஆமா எங்களுடைய கோட்டைன்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி இங்க வரலாம் எப்படி எப்படி வரலாம் ஐயா வந்ததுதான் வந்துட்டீங்க என்ன அதனால் என்ன நீங்க எங்க கோட்டைக்கு வந்ததுனால என்னமோ சொல்லிட்டு வந்தீல என்ன சொன்னீங்க என்னமோ நாமத்தை சொல்லிட்டு வந்தீல அதனால ஆ எப்படி ஆமா அப்பா பக்தர்களே பக்தர்களே நீங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்ன என்ன ஆ? ஓ சிவாயா ஓம் சிவாயவா ஓ சிவாயா ஓ சிவாயவா ஆ ஓ சிவாயானா என்ன ஓ நமசிவாயா ஓ சிவாயா பனா ஓ நமசிவாயா அம்மா அம்மா இதான் மந்திரம் என்னது அதுக்கு இல்ல அவனுக்கு எல்லாமே ஓசில வேங்கி வேங்கி ஆ ஓ சிவாயானே ஆயிருச்சு அம்மா போக மாட்டோம்ல அப்பா பக்தர்களே என்ன என்ன நீங்க வந்தது வராததுமா அம்மா எங்கள் நாமத்தை தவிர நீங்கள் எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாது கூடாது கூடாது சொல்லுங்கடா எங்கள் நாமத்தை என்ன என்ன ஓம் சக்தி ஓம் நம சிவாய ஓம் சக்தி ஓம் சிவாய நமக ஓம் சக்தி ஓம் அரகர சங்கராய நமக டேய் பாலகரே என்ன என்ன உமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா எங்க கோட்டைக்கு வந்து வந்து எங்க முன்னாடியே நின்னு அம்மா ஆண்டவனின் நாமத்தை நீங்க சொல்வீங்க சரி என்ற அட்டதுக்கு பாலகரிடத்தில் ஆமம்மா என் அட்டகாளி 8 பேர்களும் என்ன 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 செய்தார்கள் தெரியுமா என்ன என்ன அங்கே காளியர்கள் 8 பேர் பேர்கள் காளியர்கள் 8 பேர் பேர்கள் அட்டதுக்கு பாலகர் பாலகரை அடியாத அடியடித்தாரு பகவான் என்று சொன்னவர் சொன்னவரை பல்லுளையும் அடித்தாலே சிவனார் என்று சொன்னவர் சொன்னவரை செவிட்டுளையும் அடித்தாலே கடவுள் என்று சொன்னவரே கடவுள் என்று சொன்னவர்களே ஓங்கி கண்ணத்தில் அடிக்காலே ஓங்கி கண்டத்தில் அடிக்காலே ஏய் அட்டதுக்கு பாலகர்
இங்க இருக்கு கடவுள் லிங்கம் இங்க இருக்கு உங்க கடவுளும் அங்கே உண்டாக கடவுளுமே அங்கே உண்டா அங்கே கோபம் கொண்ட 8 பேர்கள் கோபம் கொண்ட 8 பேர்கள் அட்டதுக்கு பாலகரை அடியாத அடியடித்தாரு பால் குடத்தை புடுங்குவாளே பாலை எல்லாம் அறுந்துவாளே கீழே போட்டு உடைக்காலே வாய் விழும்ப கையில எடுத்து மாலையாக போட்டு விட்டாள் அட்டதுக்கு பாலகரை அட்டதுக்கு பாலகரோ அடியாத அடியடித்தாரு அடியாத அடியடித்தார் அங்கே அட்டகாலி 8 பேரும் 8 பேரும் கோபம் கொண்டு நிக்காலே நிற்காங்களே அப்பா அப்பா பக்தர்களே பக்தர்களே உங்க அரணார்லிங்கம் இங்க இருக்க இங்க இருக்கு உங்க அரணாரும் அங்க உண்டா அங்கே உண்டோ உங்க ஜோதிலிங்கம் இங்க இருக்க இங்க இருக்கு உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டா அங்கே உண்டா சொல்லுங்கப்பா பக்தர்களே பக்தர்களே அட்டகாலி 8 பேரும் 8 பேரும் பால் குடத்தை பிடுங்குதால விடுங்குதாலே பால் குடத்தை பிடுங்குனா ஆமா பாலை எல்லாம் அருந்துனா அருந்தனா பால் குடத்தை கீழே போட்டு ஓங்கி ஒரு உடைச்ச உடனே அம்மா வாய் விழும்ப எடுத்து கழுத்துல அப்படியே மாலையா போடுதான் ஆமையா சூலாயுதம் பொன்பரம்பை எடுத்து சரி அட்டதுக்கு பாலகரையெல்லாம் ஓட 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 விரட்டுதான் விரட்டுதா எங்கள் நாமத்தை சொல்லாத உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஆமா என்று அட்டதுக்கு பாலகரை அடியாத அடியடித்த போது அடி மேல அடி விழுந்து என் காளியம்மா அடித்த அடி தாங்காமல் தாங்கிடாமல் அங்க அட்டதுக்கு பாலகரோ அங்க கைலாசம் ஓடி ஓடி வந்து அங்க ஆண்டவனார் முன்னாலே ஆண்டவனே பகவானே உங்களுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக ஆமையா அங்க திருப்பார் கடலுக்கு சென்று சென்று திருமால் கையால பால் குடத்தை வாங்கிக் கொண்டு ஆமையா முப்பரத்து கோட்டை வழியாக நாங்கள் வருகின்ற வேளையில் வேளையிலே அந்த முப்புறத்து கோட்டையில் கோட்டையில் அங்க அக்கா தங்கை 8 பேரோ நாங்கள் உங்கள் நாமம் சொன்னதா சொன்னதாலே எங்களை ஓட ஓட விரட்டுதா அடிதாளோ நாங்கள் பகவான் நாமம் சொன்னதா சொன்னவரே எங்க பல்லுளையும் அடித்தா அடித்தாலே 8 நாங்கள் பேரும் சிவனார் நாமம் சொன்னதா சொன்னதாலே எங்க செவிட்டிலையும் அடித்தாலே நாங்கள் கடவுள் நாமம் சொன்னதா சொன்னவரே எங்க கண்ணத்தில அடித்தாலே காளியர்கள் ஆண்டவனே பகவான் பகவானே ஒரு பெண்ணிடத்தில் அடியும் பட்டு ஆற்றே இருக்கணுமா பூமியில பூமியிலே இருக்கவரா வேண்டாம் வேண்டாமையா பகவானே இறந்து போக வரமுந்தாரோ நாங்க வாழவரா வேண்டாமையா சங்கரரே வாழவரா வேண்டாமையா நாங்கள் சாக கூட வரமுந்தாரும் தாருங்கோ ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா பரமேஸ்வரா ஒரு பெண்ணிடத்தில் அடியும் பட்டு நாங்க இருக்கணுமா இந்த பூமியில பூமியில வாழலாம் ஐயா உங்கள் நாமத்தை சொன்னதால எங்களை ஓட 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 விரட்டுதா ஆமா பகவான் நாமத்தை சொன்னதால சரி எங்க பல்லெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டா ஆமையா கடவுள் நாமத்தை சொன்னதால என்ன இங்க பாருங்க என்ன எங்க கண்ணத்தை பாருங்க மனதை பாருங்க ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்தது இடி இடி மாதிரி இருக்கு அடி ஒண்ணுதான் ஆமா ஆனா தழும்பு 3ஆ விழுது விழுது ஐயா முக்காளியவா முக்காளியை கொண்டு அடிச்சா 3 தழும்பு விழுமோ ஆமா அப்படியா கால் இருக்குல்ல சூலாயுதத்தை கொண்டு அடிச்சதால ஆமா அடி 1 ஆமா ஆனா சூலாயுதத்துல 3 தழும்பு இருக்கு பத்தியில ஆமா. அந்த 3 தழும்பா வந்து
ஒரு அட்டதுக்கு பாலகரெல்லாம் ஆண்டவனிடத்தில் வந்து ஆமையா அழுது முறையிட சரி பார்த்தார் பகவான். என்ன அப்பா பாலகரே, பாலகர்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம். ஆமையா அந்த அட்டகாளி 8 பேரும் சரி என்னைய ஏமாத்தி ஆமா 103 லிங்கத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டா. சரி அதனால ஆமா அந்த 103 லிங்கத்தை வைத்து 50 வருட காலம் பூஜை செய்து வந்தா. வந்தால் 51வது வருடம் பிறந்த உடனே சரி அவளுக்கு ஆணவம் அதம்பாதம் பெருகி போச்சு. கூடி போச்சு. அந்த ஆணவத்தால் அவளுக்கு அழிவு நிச்சயம். ஆமா அதனால 51வது வருடம் நடக்கு. சரி இந்த வருடத்துல அம்மா அழிஞ்சிருவா. ஆமா அதனால நீங்க அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம். ஆமாம்மா அவ கிட்ட இருக்கும் 103 லிங்கத்தை நம்ம எடுத்தோம்னா என்ன என்ன அவ ஆணவம் அதம்பாதம் குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். அப்படி லிங்கத்தை எடுக்கணும்னா நீங்கள யாராவது போயிட்டு வரீங்களா? நான் போகலப்பா. ஏன் போகல? எவ்வளவு தூரம்? வில்லு படிக்க வேண்டாமா? வில்லு படிக்கவா? நீ படிச்ச வரைக்கும் போதும், போயிட்டு வா. அப்பா பக்தர்களே, அட்டகாலை 8 பேரிடத்தில் 103 லிங்கத்தை எடுக்கணும்னா யாராலையும் போக முடியாது. ஒரே ஒருத்தரால் மட்டுமே முடியும். அது யாரு? குடத்துக்காரையா? குடத்துக்கார போச்சோன்னா அவன் போயிட்டு என்னைக்கு வர போற போக்குல லிங்கத்தை வாங்கி எங்கன்னா வித்துட்டு வந்துருவான். மாமா, லிங்கத்தை எடுக்க நீங்க போயிட்டு வரீங்களா? லிங்கத்தை எடுக்க ரெண்டாளா? அது என்ன 2 ஆளு? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஆளு தானே, அது என்ன இன்னொரு ஆளு? ஆண்டவா பகவானே, 103 லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்றால் நாங்க யாரும் போகல. அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்கு தகுந்த ஆளு யாரு? யார் என்று பார்த்தால் மாயவன், மதுசூதனன், கேசவன், கிருஷ்ண பகவான். அந்த கண்ணபிரான் தான் பல லீலைகளை செய்யக்கூடியவர். அர்ச்சுதனாகிய கோபால கண்ணனை அழைத்து அவரை முப்புறத்து கோட்டைக்கு சென்று 103 லிங்கத்தை எடுத்து வர சொல்லுங்கள் என்று அட்டதுக்கு பாலகரெல்லாம் ஆண்டவனிடத்தில் சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். அட்டதுக்கு பாலகர் ஆண்டவன் தான் சிவபெருமான். அங்க அர்ச்சுதனை அழைப்பாரா? ஏ அலைகடலில் சயனம் செய்யும் ஏ அர்ச்சுதனை பச்சை மாலே, இந்த பகவானோ அழைக்கும் சத்தம் பச்சை மாலை கேட்கலையோ, கடவுள் நானும் அழைக்கும் சத்தம் என் கண்ணனே கேட்கலையோ என்று ஆண்டவனும் அழைத்த போது அர்ச்சுதன் தான் கோபாலன் அலைகடலும் தான் கடந்து அங்க கைலாசம் வருவாரா? கைலாசம் ஓடி வந்து ஏ ஆண்டவனே பகவான், ஐயா ஆண்டவனே பகவான், நீங்கள் என்னை அழைத்த விவரம் அர்ச்சுதனும் கேட்டபோது ஆண்டவன் தான் சிவபெருமான். ஏ ஐயாவே அர்ச்சுதரே, அரணரோட வார்த்தை கேளும், உமது தங்கை 8 பேரும் என்னிடத்தில் இருக்குகின்ற அந்த 103 லிங்கத்தையும் உமது தங்கை 8 பேரும் வாங்கிட்டா. என்னை அப்படி இப்படின்னு சொல்லி சரி என்னைய ஏமாத்தி 103 லிங்கத்தை வாங்கிட்டு போயிட்டா. அதனால 50 வருட காலம் பூஜை செய்து வந்தா. சரி 51வது வருடம் ஆணவம் பிறந்து விட்டது. ஆமா ஆணவம் பிறந்த போது என்ன அவ பகவான் என்று சொன்னவர்
மதிப்பாளே அங்க ராமா என்று சொன்னவர் அங்க நாக்கையுமே அறுப்பாளோ உமது தங்கை 8 பேர்கள் அவ உன்னையுமே மதிக்காளே என்னையுமே மதிக்கலையே அவளை அவமானமா பேசுதாளே நம்ம என்ன செய்ய ஏது செய்ய ஐயா என்ன செய்ய ஏது செய்ய அங்க ஈசனுமே கேப்பாரோ அர்ச்சுதா கோபாலா உமது தங்கையாகிய காளியர்கள் 8 பேர்களிடத்தில் அமையா 103 லிங்கத்தை நம்ம எடுக்கணும். சரி அந்த 103 லிங்கத்தை வாங்கினாதான் அம்மா அவ ஆணவம் அதம்பாதம் குறையும். குறையும் ஐயா. அதனால் லிங்கத்தை எடுக்கணும்னா என்ன உம்மால மட்டும்தான் முடியும். ஆமா நீர் தான் போய் லிங்கத்தை எடுக்கணும். சரி ஆண்டவா என்ன உமக்கு இதே வேலையா போச்சு. யாரு வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்க வேண்டியது. ஆமா வரத்தை கொடுத்துட்டு பறக்க பறக்க முழிக்க வேண்டியது. எப்படி உமக்கு இதே வேலையா போச்சு. ஆமா அதனால நான் என்ன செய்யணும்? என்ன மாப்பிள என்ன உன் தங்கை கிட்ட இருக்கக்கூடிய ஆமா 103 லிங்கத்தை நீங்க தான் போய் எடுக்கணும். அமையா லிங்கத்தை எடுக்கணுமா? சரி என்னதான் இருந்தாலும் என்ன என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆமா அந்த ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் ஆமா நான் போய் லிங்கத்தை எடுக்க. ஆமா இல்லன்னு வையும் என்ன உமக்கு வேற வேலை இல்லைன்னு என் பாட்டுல போயிருவேன். ஆமா என்ற அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் ஆமாம்மா ஆண்டவனிடத்தில் சொல்லிவிட்டு என்ன தன் தங்கைமாரில் இருக்கக்கூடிய 103 லிங்கத்தை எடுக்க வேண்டுமென்று எப்படி போகலாம்? எப்படி அவ சிறு குழந்தையா நாகலோக பட்டணத்தில் இருக்கும் போது ஆமா ஒரு தாத்தா போன்று வடிவத்தை கொண்டு போனோம். சரி இப்பவும் அதே சொரூபத்தை எடுத்து போனோம்னா அவ காளியர்கள் கண்டுருவாங்க. அவ 8 பேரும் நம்மள யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. ஆமா அதனால அப்படி போக கூடாது. சரி ஜோசியம் பார்க்கும் ஆமையா ஜோசியம் பார்ப்பவரை போல் வடிவத்தை கொண்டு என்னம்மா நாம் முப்பரத்து கோட்டைக்கு போக வேண்டும் என்று ஆமையா அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் என்ன முப்பரத்து கோட்டைக்கு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? அர்ச்சுதன் தான் கோபாலங்க அர்ச்சுதன் தான் கோபாலங்க காவி நல்ல துளசி மணி மாலை ஓட்டு பட்டநாமோ வழக்கஞ்சாற்று இட்டநாமோ 27 தொட்டநாமோ இத்தனையும் போட்டுக்கொண்டு பஞ்சாங்க ஏடெடுத்து பஞ்சாங்க ஏடெடுத்து பச்சை மாலும் வாராரே பச்சை மாலும் பயணமானாரே காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்டநாமம் 27 ஆமையா அத்தனையும் போட்டுக்கொண்டு சரி பஞ்சாங்க ஏடெடுத்து பச்சை மால் வருகின்றார். ஆமையா பஞ்சாங்கம்னா என்னது? என்ன ஜோசியம் பாக்குறதுக்கு. ஆமா ஜோசியம் பாக்குற ஏடு. ஆமா பஞ்சாங்க ஏடு இருக்கும் பாத்தீங்களா? ஆமா ஜாதகம் இல்லன்னு வைங்க என்ன அந்த பஞ்சாங்க ஏடு வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க. ஆமா அதனால் பஞ்சாங்க ஏடு எடுத்து பச்சை மால் வருகின்றார். அப்படி வருகின்ற வேளையில் என்னம்மா முப்பரத்து கோட்டைக்கு அர்ச்சுதன் வருகின்ற வேளையில் என்ன ஜோசியம் பார்ப்பற மாதிரி வந்திருக்கோம். ஆமா நம்ம சும்மா நடந்து வந்தோம்னா என்ன நம்ம வந்தது நம்ம தங்கச்சிக்கு தெரியாது. ஆமா அதனால் என்ன ஜோசியம் பார்ப்பவரை போல் நாம் குரலோசை கொடுக்க வேண்டும் என்று நம் தங்கைக்கு காதுக்கு கேட்கும்படியாக ஆமா ஜோசியம் பார்ப்பவரை போல் குரலோசை கொடுக்கணும். ஆமா ஜோசியம் பார்க்கணும்னு வைங்க என்ன பெண்களுக்கு ரொம்ப பிடித்தது. ஆமா ஆண்கள் கூட ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஒரு பொம்பளைங்க கிட்ட வந்து ஆமா ஒரு ஜோசியம் பார்க்கவர் வந்து எம்மா உன் வீட்டுல உன் புருஷனுக்கு இப்படி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா போதும். என்ன மனமெல்லாம் பதந்து ஆமா ஐயா ஐயா அதுக்கு நான் என்ன செய்யணும்? கண்ட மாதிரி சொல்லிட்டே இல்லையா? பக்கத்து வீட்டுல முதல்ல கேட்டு வச்சிருவாரு. ஆமா
உன் புருஷன் வாங்கிட்ட சுடு 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 நிப்பாரு. ஆமா. நிக்காரா? ஆமா ஆமா. அப்படி எல்லாம் நடந்த மாதிரி சொல்லுவாரு. ஆமா. அதுக்கெல்லாம் வேற விஷயம். என்ன? நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சனா? ஆமா. உன் புருஷன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆமா, நான் சொன்ன பரிகாரத்தெல்லாம் செய். நான் சொன்ன 101 வை. ஆமா. 101 போதுமா? போதும் போதும், இப்போ போதும். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு பை அரிசி. எதுக்கு? 25 கிலோ அரிசி. 25 கிலோ வேணுமா? ஆமா. வேற? வேற என்ன? காய்கறி, பண்டம் பலகாரம். அம்மா. வேற? உடுத்த வேட்டி சட்டை. அம்மா. ஐயா, என்ன? நீங்க கேட்ட அத்தனையும் நான் தாரேன். ஆமா. என் புருஷன் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அவ கண் கலங்கி நிப்பா. என்ன? கடுகடப்பால 500 இருக்கு என்று பெண்ணா பிறந்தவா ஜோசியத்தை ரொம்ப விரும்பி பாப்பா பாருங்க. ஆமா. அவளுடைய நோக்கத்தை அறிஞ்சுக்கிடுவாரு. சரி. இதுதான் தர்க்க சமயம்னு ஆமா. அவகிட்ட இருக்கிறது அம்புட்டையும் சுருட்டி ஆட்டை போட்டு பேருவாரு. ஆமா. திருப்பி என்ன ஆகும்? என்ன என்ன? ஏற்கனவே புருஷன் முண்டாட்டிக்கு ஆகாது. ஆகாது. இவ ஜோசியம் பார்த்தோம்னு சொல்லுவா. சரி. அவர் அங்க இருந்து கோவத்துல ஏற்கனவே வருவாரு. ஆமா. ஏமுதி, நானே வேலைக்கு போயிட்டு வீட்டுல சம்பளம் இல்ல, செலவுக்கு துட்டு இல்லன்னு வந்திருக்கேன். எவனோ ஜோசியக்காரன் வந்தாம்னா 1000 கொடுத்த 2000 கொடுத்த அப்படின்னு டப்பு 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 4 போடு போடுவாரு. ஆமா. இதுக்கு இருக்கு பே உள்ளயா? ஆமா. அப்படி சொல்லுவாரோ? சொல்லுவார்ல. அப்படியா? பூரா வாரி அரைச்சோம்னா ஜோசியக்காரனுக்கு அரைச்சா என்ன செய்வா? அப்படி எல்லாம் கேட்பாரு. அதனால் என்ன? பெண்களுக்கு பிடித்தது ஜோசியம் தான். ஆமா. நாம் ஜோசியம் பார்ப்பவரை போல் வடிவத்தை கொண்டு ஆமாம்மா பஞ்சாங்க ஏறெடுத்து பச்சை மால் வருகின்ற வேளையில் என்ன என்ன நாம் தங்கைமார் காதுக்கு கேட்கும்படியாக ஆமாம்மா அவர் எப்படி குரலோசை கொடுக்கின்றார் தெரியுமா? எப்படி அம்மா? ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோசியம் பார்க்கலையோ. எம்மா ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோசியம் பார்க்கலையோ. ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோசியம் பார்க்கலையோ. ஜோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே, ஜோசியம் பார்க்கலையோ. அம்மா ஜோசியம் பார்க்கலையோ. எம்மா கைரேகை பார்க்கலையோ தாய்மார்களே, கைரேகை பார்க்கலையோ. எம்மா கைரேகை பார்க்கலையோ தாய்மார்களே, கைரேகை பார்க்கலையோ. கைரேக பார்க்கலையோ தாய்மார்களே, ரேக பார்க்கலையோ. கைரேக பார்க்கலையோ தாய்மார்களே, ரேக பார்க்கலையோ. போட் போட் கைரேக பார்க்கலையோ.
கோட்டைக்கு வெளியாகவே வந்து வந்து ஆண்டி என்று அறிந்து கொண்டாள். அம்மா அண்ணன் என்று அறியாமல் ஆண்டி என்று தெரிந்து தெரிந்து பச்சைமால் என்று அறியாமல் பண்டாரம் என்று நினைத்து நினைத்து அண்ணன் நினைக்கல அம்மா ஆண்டிதான் யாரோ வந்திருக்கார் போல என்ன என்ன அப்படின்னு நினைச்சு 8 பேரும் கோட்டையை விட்டு வெளியில வாரா. ஆமா ஏ பண்டாரம் ஏ பண்டாரம் யாரு எங்க இருந்து வரிய? இந்த ஊரு எந்த தேசம் உமக்கு? ஊரு என்ன பேரு என்ன? ஆமா நீங்க நாடு நகரம் என்ன? ஆமையா அம்மா பேத்திமார்களே என்ன என்ன தாத்தாவுக்கு வடக்க காசியில இருந்து வாரேன் அம்மா. ஆமாம்மா தாத்தாவுக்கு ஊரும் பேரும் ஒரே மாதிரியா இருக்கும். ஆமா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? நானும் பரதேசி அம்மா நானும் பரதேசி எனக்கு நடக்க முடியலையே ஊரும் காசி எம்மா ஊரும் காசி எம்மா நானும் பரதேசி நடக்கத்தா முடியலையே ஊரும் காசி அம்மா ஊரும் காசி நானோ பரதேசி எம்மா தங்கை ஒரு சடச்சி சடச்சியம்மாள் அவளை சடையாண்டி பித்தனுக்கு கட்டி கொடுத்தோம் தாலி கட்டி கொடு. கொடுத்தோம் எம்மா அவளுக்கோ 2 பிள்ளை அதில் மூத்த மகன் கணபதி. கணபதிதான் கணபதிதான் மூத்த மகன் கணபதிதானே அவர் தாயை போல பெண்ணையும் கேட்டு அவர் சந்தி தூரம் போய் போயமர்ந்தான் அமர்ந்தார். போயமர்ந்தான் எம்மா போய் அமர்ந்தானே எம்மா இளைய மகன் வேல்முருகன் அவர் வள்ளி மேல ஆசை கொண்டு ஆசை கொண்டு எம்மா ஆசை கொண்டு பழனி மலையதில போய் அமர் போயமர்ந்தானே அந்த மகளையும் மருமகளை மருமகளே நான் மறுவீடு அழைப்பதற்கு அழைப்பதற்கு எம்மா அழைப்பதற்கு இங்கே வந்தேனம்மா உன்னிடத்து. எனக்கு மனம் இருந்தால் அன்னம் போடு. அன்னம் போடம்மா மனம் இருந்தால் அன்னம் போடம்மா எம்மா நானோ பரதேசி நானோ பரதேசி அர்ச்சதனாகிய கோபால கண்ணன் சொன்ன உடனே அம்மையா பார்த்தார் காளியம்மா. என்னம்மா ஏ பண்டாரம் ஏ பட்டாரம் அங்க இருந்து வந்து அம்மா பண்டாரம்னு சொன்ன அம்மா இப்ப மொத்த வளப்பத்தையும் அள்ளி விடுத. அள்ளி எறிதரே அப்ப நீ யாரு எங்க இருந்து வர? அம்மா தாத்தா வடக்க காசியில இருந்து கால்நடையா வாரேம்மா. சரி அம்மா அதனால உங்களுக்கு மனம் இருந்தா அன்னம் போடுங்க. இல்லனா என்ன செய்ய இல்லனா நான் பாட்டுல போறேன். அம்மா ஏ தாத்தா என்ன வந்ததுதான் வந்துட்டிய. என்ன உங்களுக்கு அன்னம் வேணும்னா அம்மா எங்கள் நாமத்தை சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க என் பேரை சொல்லுங்க. அப்பதான் நான் சாப்பாடு தருவேன். என்னம்மா உன் பேரு? ஓம் சக்தி. ஓம் நமோ நாராயணா. ஓம் சக்தி. ஓம் சிவாய நமக. ஏ தாத்தா என்ன உனக்கு உடம்பெல்லாம் கொழுப்பா இருக்கு. அம்மா எங்கள் நாமத்தை சொல்ல சொன்னா அம்மா ஓம் சிவாய நமகன் சொல்லுத. அம்மா எங்கள் நாமத்தை சொன்னாதான் உனக்கு குடிக்க கஞ்சி கிடைக்கும். ஆமையா சொல்லுங்க எங்கள் நாமத்தை. என்ன என்ன சொல்லுப்பா. என்ன எங்க நாமம் என்னமோ அதை சொல்லணும். ஓம் நம சிவாய. சுப்பராசாரியாரா? அர்ச்சதனாகிய கோபாலக்கண்ணன் காளியர்கள் நாமத்தை சொல்லாமல் இருந்தார். என்ன என்ன
சிவனாரி நாமத்தை சொன்ன உடனே ஆமையா அட்டகாலு 8 பேருக்கும் கோவம் வந்துட்டு என்ன அங்க அன்னைக்கு நான் பாலகர் வந்தாங்க. அம்மா நம்ம நாமத்தை சொன்னோம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சொல்லாம சிவனார் நாமத்தை இப்போ இந்த பண்டாரம் வந்தாரு. ஆமா நம்ம நாமத்தை சொல்ல சொன்னா ஆமா பகவானே நாமத்தை சொல்லுதார. சரி அதனால இந்த கிழட்டு பண்டாரத்தை ஆமா சும்மா விடவே கூடாது. ஆமையா உடனே 8 பேரும் சேர்ந்து என்ன கண்ணன் தலையில ஓங்கி 8 கொட்டு. 8 கொட்டு எத்தனை கொட்டு? 8 8 கொட்டு. 8 பேரும் சேர்ந்து அம்மா ஆளுக்கு ஒவ்வொரு கொட்டு. எங்க கொட்டுங்க பாப்போம். எட்டு கொட்டு கொட்ட சொன்னா 9 கொட்டு கொட்டுதான். கணக்கு தெரியாதோ? அவன் அண்ணாவுக்கு சேர்த்து ஒரு கொட்டம். அப்படியா? எங்க அண்ணே மழை பெஞ்சா கூட பள்ளிக்கூடம் பக்கம் போய் ஒதுங்க மாட்டான். ஆமா அப்ப ஏற்பட்ட படிப்புல ரொம்ப வித்துவான். ஆமையா அதனாலதான் அவன் கணக்கு அப்படி சொல்லுதான். அப்படியா? நீ படிச்சாலும் படிக்கலனாலும் குடம் தானே அடிக்க போற. அதுக்கு படிச்சு பாட்டை போட்டு ஏன் தொலைக்க? அதானே. என்று அர்ச்சதனாகிய கோபால தலையில் அட்டகால 8 பேர்களும் சேர்ந்து 8 கொட்டு கொட்டு நாங்க பாருங்க. என்ன கண்ணனுக்கு கொட்டு தாங்காமல் ஆமையா கண்ணனுக்கு எப்படி இறைக்கு தெரியுமா? எப்படி அம்மா? அங்க உச்சியில குட்டின கொட்டதுதாயே அங்க உள்ளாங்காலு தீபிடிக்கே என்ன கொட்டதுதானே தலையில் குட்டின கொட்டதுதாயே கொட்டதுதானே. அது தணலு போல இருக்குதையா இருக்குதையோ ஐயா கொட்டதுதானே எங்க காளி குட்டின கொட்டதுதானே கொட்டதுதானே.
கொட்டினா பாருங்க. ஆமா. அவ தலையில கொட்டின கொட்டு ஆமா. கண்ணனுக்கு தணலா எரியுது. ஆமா, படக்கு 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 படக்குன்னு துடிக்கி. உச்சியில கொட்டின கொட்டு உள்ளாங்கால் தீபிடிக்கு. ஆமா, எங்க காளி கொட்டின குட்டது. ஆமா, கண்ணனுக்கு பொறுக்கவில்லை. எங்க மாரியம்மா கொட்டின குட்டானது. ஆமாம்மா, மாய கண்ணனுக்கு பொறுக்காமல் 8 வேந்து சேர்ந்து தலையில கொட்டினா பாருங்க. என்ன கண்ணனுக்கு உச்சி குழி படக்கு 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 படக்குன்னு துடிக்கி. ஆமா, அப்ப பார்த்தார் கண்ணன். என்ன நம்ம தங்கச்சி நம்மள அண்ணன்னு தெரியாம தலையில கொட்டிட்டா. சரி, இதை ஆண்டவன் பார்த்தாரையானால் ஆமா நம்மள கேவலமா பேசுவாரு. கேவலமா கேள்வி போயும் போய் தங்கச்சி கையால அடிபட்டியாருன்னு சொல்லுவாரு. ஆமா, அதனால் மீண்டும் பெண் கையால அடிபட்டன்வாரு. ஆமா, எனக்கு எப்படி உச்சிக்குழி துடிக்குதோ அதை ஒரு சாபமாக கொடுக்க வேண்டும் என்று என் பெருமாளாகிய கண்ணன் ஆமையா இன்னைக்கு எனக்கு எப்படி இந்த உச்சிக்குழி துடிக்கோ அதே போன்று இந்த பூமியில் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் என்ன 6 மாதம் காலம் வரைக்கும் உச்சிக்குழி துடிக்க கடவுது என்றார். கண்ணன் சாபத்தை கொடுத்தார். அன்னைக்கு கண்ணனுக்கு உச்சிக்குழி துடிச்சதுனாலதான் இன்னைக்கு பூமியில பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் உச்சிக்குழி துடிக்கும். ஆமா, அது உங்களுக்கு தானே தெரியுது. அப்படி கண்ணன் பூமியில் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் சாபத்தை கொடுத்தார். ஆமையா, மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி அர்ச்சுதன் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் முச்சுக்குழி துடிக்க கடவது ஆமம்மா என்ற சாபத்தை கொடுத்தவுடனே ஆமா தன் தங்கைமாரை அழைத்து என்னம்மா அம்மா பேத்திமார்களே இன்னைக்கு என் தலையில கொட்டினீங்க. ஆமா, அதனால் என்ன இன்னையில இருந்து எண்ணி 8வது நாள் அன்னைக்கு ஆமா உங்களுடைய முப்பரத்து கோட்டை தீபிடிக்கும் அம்மா. ஆமம்மா என்ற அர்ச்சுதனா ஆகிய கோபாலக்கண்ணன் என்ன தன் தங்கைமாருக்கு எப்படி சாபத்தை கொடுக்கின்றார். எப்படி அம்மா குட்டு ஊரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சே. எம்மா குட்டு ஊரைக்குதம்மா உங்களுக்கு
திருவாங்கூர் செங்கோட்டை